நண்பர்களுக்கு வணக்கம். நான் நெட்டி எப்ப சோழன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்போர்ட் பண்றதா இருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு போங்க. நீங்க என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, வார்த்தையை விட்டு வசமாக சிக்கிய முதலமைச்சர் அடுத்த நொடிய களத்துல இறங்கி அம்பலப்படுத்தின பாஜக. இணையத்தில் வைரலாகும் 2 வீடியோ. அந்த 2 வீடியோவையும் நீங்க தவறாம பார்க்கணும். அதற்கு வீடியோ பாத்தீங்கன்னா நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்க்கணுங்க. நம்ம முதலமைச்சர் என்ன வார்த்தையை விட்டார் என்ற விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக சில விஷயங்களை உங்ககிட்ட நான் பேசிவிட வேண்டும் என்று நான் நினைக்கிறேங்க. ஏன்னா ஒரு மாநிலத்துக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் உண்மையை தான் பேசணும், பொய்ய பேசவே கூடாது. முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அரசியல் உள்நோக்கம் கொண்டு ஒரு விஷயத்தை பொய்யா பேசினார்னு வச்சுங்களேன், அது வரலாற்றில் பதிந்துரும். ஒண்ணு. ரெண்டாவது, ஊடகமாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, உண்மைன்னு நம்புவாங்க. அதனால முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் பொய் பேசக்கூடாது. ஒருவேளை அவர் பேசுறது பொய்ன்னு தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுங்களேன், ஆனா இப்பேற்பட்டவரா தமிழகத்தை ஆள்றாரு, உண்மை எது பொய் எது என்று சொல்லிட்டு கொஞ்சம் கிராஸ் செக் பண்ணக்கூடாதா? இல்ல கூட இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆபீசர்களாவது நம்ம முதலமைச்சருக்கு இதெல்லாம் உண்மை இல்லைங்க, இது பொய்யுங்க அப்படின்னா சொல்லி கொடுத்துக்கலாமே இல்லையா? இன்னைக்கு நம்ம தமிழ்நாடே பாத்தீங்கன்னா அசிங்கப்படுது. தமிழ்நாட்டை ஆளுகின்ற முதலமைச்சருக்கு எது உண்மை எது பொய்ன்னு கூட தெரியல. அந்த அளவுக்கு தான் அவருக்கு ஞானம் இருக்கிறது அப்படின்னு அசிங்கப்படுத்த மாட்டாங்களா? அரசியல் காரணங்களுக்காக கூட பொய் சொல்லி இருந்தா அசிங்கப்பட போறது நம்ம முதலமைச்சர் தானே. அதுல இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா? நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் சொன்னது பொய். ஆனா இது கூட தெரிந்து கொள்ளாம திமுக உடன்பிறப்புகளை பொறுத்த வரைக்கும் இதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு இணையதளம் முழுவதும் முட்டு கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். இதுல என்ன ஒரு கொடுமை தெரியுமா? இந்த திமுகவுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய ஊடகமே நம்ம முதலமைச்சர் சொன்னது பொய்ன்னு அம்பலப்படுத்திருக்குது. அப்படி இருந்தாலும் இதுதான் ஏன் உண்மை அப்படின்னு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டு நம்ம முதலமைச்சர் சொன்ன பொய்க்கு முட்டு கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள் திமுக உடன்பிறப்புகள். திமுக உடன்பிறப்புகள் என்று சொல்லுகின்ற போது அமைச்சர் பெருமக்களும் இருப்பாங்க, எம்பிக்களும் இருப்பாங்க, எம்எல்ஏக்களும் இருப்பாங்க. இப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, மக்களுடன் மக்களா இருக்கக்கூடியவங்க, அன்றாடம் செய்தித்தாளை படிக்கக்கூடியவங்க, இவங்க கூட முதலமைச்சர் சொல்றது உண்மையா பொய்யா என்பது கூட பார்க்காம எங்க முதலமைச்சர் சொல்லிட்டா அது உண்மையா தான் இருக்குன்னு சொல்லிட்டு முட்டு கொடுக்கறாங்க. அப்படி முட்டு கொடுத்ததால என்ன ஆச்சு? முதலமைச்சர்ல இருந்து திமுக உடன்பிறப்புகள் வரைக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் முன்பாக அசிங்கப்பட்டு இருக்கிறாங்க. பாஜக காரங்க முதலமைச்சர் சொன்னது பொய் அப்படின்னு வெளியில அம்பலப்படுத்தி இருக்கின்றார்கள், ஒவ்வொரு ஆதாரமா எடுத்து போட்டு. இதெல்லாம் நம்ம முதலமைச்சருக்கு தேவையா? இந்தியாவிலே அரசியல் காரணங்களுக்காக பொய் சொல்லுகின்ற முதலமைச்சர் தமிழ்நாட்டில் தாண்டா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா நம்மளுக்குலாம் அசிங்கமா இல்லையா? இல்ல மத்திய அரசாங்கமானது எந்த மாதிரியான கடிதங்கள் அனுப்பியிருக்குது, அந்த கடிதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது, இது கூடமா ஒரு முதலமைச்சருக்கு தெரியாது அப்படின்னு மற்ற ஸ்டேட்காரன் கேட்பானா இல்லையா? ஏயா முதலமைச்சருக்கு பிஏ கிடையாது, ஐஏஎஸ் ஆபீசர் கிடையாது, அவங்களும் முதலமைச்சர் மாதிரியே பாத்தீங்கன்னா அரசியல் காரணங்களுக்காக பொய் சொல்றாங்களா இல்ல பொய் சொல்றத சப்போர்ட் பண்றாங்களா அப்படி கேட்பாங்களா இல்லையா? அப்போ தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு முதலமைச்சரையும் மற்ற ஸ்டேட்காரன் எப்படி பார்ப்பான்? அதனால அரசியல் செய்ய வேண்டியதுதான், ஆனா உண்மையான காரணங்களை அடிப்படையா வச்சு திசை திருப்புகின்ற அரசியல செய்யலாம், தப்பு கிடையாது. அப்படி என்னப்பா வார்த்தை விட்டாரு, என்னப்பா பொய் சொல்லிட்டாரு அப்படின்னு தானே கேக்குறீங்க. நம்ம தமிழக அரசாங்கமானது சென்னையில் எப்படி மெட்ரோ ட்ரெயின் ஓடுதோ அதே மாதிரியான ப்ராஜெக்டை நம்ம மதுரைக்கும் கோவைக்கும் அனுமதி கொடுத்து மெட்ரோ ட்ரெயின் பாத்தீங்கன்னா உடனங்க அப்படின்னு சொல்லிட்டு டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை தயார் செய்து அனுப்பி வச்சாங்களாம் தமிழ்நாட்டில் இருந்து. ஆனா மத்திய அரசாங்கமானது என்ன சொல்லிட்டாங்கன்னா, கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ட்ரெயின் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அதுக்கு என்ன வார்த்தைகளை பயன்படுத்திருக்கான்னு கேட்டீங்கன்னா, அனைவருக்கும் பொதுவாக இருப்பதுதான் ஒரு அரசாங்கமா இருக்கும். ஆனா தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு மக்கள் ஆதரவு தரல என்பதனால ஒருதலை பட்சமாக மெட்ரோ ட்ரெயினுக்காக நாம் அனுப்பின டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை நிராகரிச்சுட்டாங்க. இப்படி ஓரவஞ்சினத்தனமாக பழிவாங்குவது என்ன தெரியுமா? கீழ்த்தரமான செயல் அப்படின்னு குறிப்பிட்டு இருக்கின்றார். அதாவது பாஜகவுக்கு இங்க ஓட்டு போடலையா, அதனால மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் மெட்ரோ ட்ரெயின் ப்ராஜெக்ட்ல அனுமதி கொடுக்காம மறுத்து நம்மளை புறக்கணிக்கிறாங்களாம் நம்ம முதலமைச்சர் சொல்றாரு. ஆனா இதுவே பாஜக கூட்டணி ஆளுகின்ற மாநிலம் இல்ல பாஜக ஆளுகின்ற மாநிலம் இங்கெல்லாம் 2ஆம் தர சிட்டியா இருந்தா கூட அங்க மெட்ரோ ட்ரெயினுக்கான அனுமதி கொடுத்துருக்காங்களாம். அதனால தான் நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும்
எல்லோருக்குமான ஆட்சியாக பாஜக ஆட்சி இருக்கணும். இப்படி ஒரு அரசாங்கமானது தமிழ்நாட்டு மக்களை புறக்கணிச்சதை இவங்க புறக்கணிப்பது அழகில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி புறக்கணிப்பெல்லாம் சுயமரியாதை கொண்டவன் எப்படி ஏத்துக்குவான் அப்படின்னு வேற கேட்கிறாரு. அது மட்டும் கிடையாது, சென்னை மெட்ரோ கூட வந்து காலதாமதம் செய்து அது அப்படியே ப்ராஜெக்டை கைவிட்டலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா நம்ம போராடி வெற்றி கண்டோம். அதே மாதிரி தாங்க கோயம்புத்தூருக்கும் அதோட மதுரைக்கும் மெட்ரோ ட்ரெயின் வேண்டும் என்பது நம்முடைய உறுதிப்பாடு. ஏன்னா இன்னைக்கு சிட்டி இப்படி இருக்கலாம், நாளைக்கு வளர வளர அந்த சிட்டி எங்கேயோ போவோம். அதனால எதிர்கால வளர்ச்சியை கொண்டு போராடி நாம மெட்ரோ ட்ரெயினை வந்து மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் கொண்டு வருவோம் அப்படின்னு வந்து நம்ம முதலமைச்சர் ட்வீட் போட்டிருக்கின்றார். மோடியை பொறுத்த வரைக்கும் பாஜக ஓட்டு போடல என்பதனால இங்க மெட்ரோ ட்ரெயினுக்கு அனுமதி கொடுக்கல, இது ஒருதலை பட்சமானது, புறக்கணிச்சிட்டாங்க, இது கீழ்த்தரமான செயல் அப்படின்னு வரிசையா அடிக்கிறாரு. ஆனா இவங்களுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய ஊடகம் நியூஸ் 18 நம்ம முதலமைச்சர் பதிந்திருக்கக்கூடிய செய்திக்கு கீழவே வந்து மத்திய அரசாங்கமானது கோயம்புத்தூர் மற்றும் மதுரைக்கு மெட்ரோ ட்ரெயின் இல்லை என்று சொல்லல. தமிழக அரசாங்கமானது அனுப்பி இருக்கக்கூடிய டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் விடுபட்டு இருக்குது, சில தகவல் கேட்கணும். அதனால மீண்டும் சரியான டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி அனுப்புங்க, டிபிஆரை மீண்டும் ரெடி பண்ணி அனுப்புங்க. அந்த திட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கமானது நிராகரிக்கல அப்படின்னு வந்து சென்னை மெட்ரோ கார்பரேஷன் ஆனது விளக்கம் அளிச்சிருக்குது. முதலமைச்சர் சொன்னது முற்றிலும் பொய்யே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது அவங்க சார்ந்த ஊடகமே வந்து பாத்தீங்கன்னா அழகா வெளிப்படுத்தி இருக்கிறது. ஆனா நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் இந்த ட்வீட்டை போறதுக்கு முன்பாக கொஞ்சம் நியூஸ் 18 தொலைக்காட்சியாவது பார்த்திருக்கலாம். அங்கதான் கார்த்திகை செல்வம் இருக்கின்றாரு, திராவிடத்தினுடைய தூணு, திமுகவுக்கு முட்டு கொடுக்கின்றவர். அவரு போட்டிருக்காரு இந்த மாதிரி மெட்ரோ ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் இல்லைன்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் சொல்லவே இல்லைங்க அப்படின்னு ஆதாரத்துடன் வந்து நியூஸ் வந்திருக்குது. ஆனா நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் பாஜக ஓட்டு போடல, அதனால மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் மெட்ரோ ட்ரெயின் இல்லை என்று சொல்லிவிட்டாங்க. எவ்வளவு கீழ்த்தரமான செயல் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூருக்கு நம்ம முதலமைச்சர் போயிருக்கணும், பிரதமரை வரவேற்று இருக்கணும். ஆனா வரவேற்கல. நம்ம பிரதமரை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி திமுக வந்து சாமிநாதன் அமைச்சர், ஆளுநர், மற்றபடி நயனா நாகேந்திரன் என்று சொல்லிட்டு கட்சிக்காரங்களாம் வந்து இன்னைக்கு கோயம்புத்தூர்ல வந்திருக்கின்ற மோடியை வரவேற்று இருக்கின்றார்கள். நம்ம ஐயா போல, அப்படி போலனா கூட பரவாயில்லைங்க. ஆனால் கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ட்ரெயின் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் மக்களை திசை திருப்பி இப்படி கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ட்ரெயினை கொடுக்காத பிரதமர் மோடி அவர்கள் கோயம்புத்தூருக்கு வர்றது எந்த விதத்தில் லாஜிக்கா இருக்கும் அப்படின்னு அங்க இருக்கின்ற மக்கள் வந்து பாத்தீங்கன்னா மோடிக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக இந்த ட்வீட்டை போட்டாருன்னு தெரியல. உண்மைக்கு புறம்பாக இதை பேசியிருக்கிறாரு. ஆனா நம்ம முதலமைச்சருக்கு உண்மையாகவே வந்து தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை இருந்தா, தமிழ்நாட்டு விவசாயிகள் மீது அக்கறை இருந்தா, நம்ம சென்னையில உட்காந்துக்கிட்டு ஏங்க நெல்லு மாயில நஞ்சு போச்சு, 17% ஈரப்பதம் இருந்தா இனி கொள்முதல் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், பல நெற்களை கொள்முதலே பண்ண முடியாது. ஆனா 22% ஈரப்பதம் கொண்ட நெல்லையும் சேர்த்து கொள்முதல் பண்ணுகின்ற அளவுக்கு அனுமதி வேண்டும். ஆனால் தயவு செய்து உத்தரவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கேட்டு விவசாய நலன் சார்ந்து நம்ம மோடிக்கு கடிதம் எழுதியிருக்கின்றார். இதோ கோயம்புத்தூர்ல வந்திருக்கிறார். ஒரு பிளைட்டை பிடிச்சா போதும், நேரா போய் ஐயா நெல் கொள்முதல்ல ஈரப்பதம் அதிகமா இருக்குது, 22% அதிகரிக்க சொல்லக்கூடாதா? அதனால நீங்க உடனடியாக 22% ஈரப்பதம் கொண்ட நெல்லை கொள்முதல் பண்றதுக்கு அனுமதி கொடுக்கணும், நேரா கேட்டு வரலாமே. விவசாயிகள் மீது அவ்வளவு அக்கறை இருந்தா. மொத்தத்துல மோடியை பொறுத்த வரைக்கும் மக்கள் நலன் பற்றிலாம் கவலை கிடையாது. அவருக்கு தமிழ்நாட்டு மக்களிடையே எப்படி வாக்கு வாங்கணும், எப்படி எல்லாம் ஏமாத்தணும் அப்படின்ற ஐடியா மட்டும்தான் இருக்குது. ஆனா முதல்வரை பொறுத்த வரைக்கும் மக்கள் நலனை பற்றியே எப்போதும் சிந்திக்கக்கூடியவராக இருக்கிறான். அதனால தான் மோடி வந்தா கூட இங்க ஒரு கோரிக்கை வைப்பாராம் மோடி கிட்ட. அதனால 24 மணி நேரம் மக்களை பற்றியே சிந்திக்கக்கூடிய முதல்வர் இருக்கிறாராம். அப்படி மக்களை பற்றியே சிந்திக்கக்கூடிய முதல்வர்னா கோயம்புத்தூர் போயிருக்கலாமா? ஏன் போல? அதுலயும் மோடி அவர்கள் கோயம்புத்தூர் வருகின்ற தருணத்துல மெட்ரோ ட்ரெயினுக்கு அனுமதி இல்லை என்று பொய் சொல்லியிருக்காரு பாருங்க. உடனே பிஜேபி காரங்களை பொறுத்த வரைக்கும் எங்கேயா பொய் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு மொத்த ஆதாரத்தையும் எடுத்து போட்டாங்க. இனிமே முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பொய்ய சொல்லவே கூடாதுன்னு சொல்லிட்டு. இது திமுக காரனுக்கு கூட அசிங்கம் கிடையாது. ஆனா முதலமைச்சரா இருந்து 4.25 வருடமா 4.5 வருடம் ஆட்சி செய்த முதலமைச்சருக்கு தான் அசிங்கம். கொஞ்சம் உண்மையை சரி பார்க்காம இப்படி ஒரு ட்வீட் போட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு முதல்வருக்கு வருத்தமா இருக்கும். ஆனா ஒரு விந்தை பாருங்க, இவ்வளவு ஆதாரங்கள் கொடுத்துருக்காங்க.
அதுவும் சென்னை மெட்ரோ கார்பரேஷனே சொல்லிச்சு, மதுரைக்கும் மற்றும் கோயம்புத்தூருக்கும் மெட்ரோ ட்ரெயின் வந்து ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, முதலமைச்சர் கடிதமா அனுப்பியிருக்கிறாங்க, செய்தியும் கொடுத்துருக்காங்க. இப்படி எல்லாம் தெரிந்த பிறகு கூட தான் போட்ட பொய் செய்தி இது பரவக்கூடாது என்று நினைச்சு அந்த செய்தியை எடுத்திருக்கலாம் அவருடைய இணையதளத்துல. ஆனா இந்த வீடியோ பேசுகின்ற வரைக்கும் அவர் போட்ட பொய் செய்தி அப்படியே இருக்குது. மோடி மீது பழி போன என்பதற்காகவே திட்டமிட்டு இந்த செய்தியை போட்ட மாதிரி இருக்குது. எனக்கு என்னவோ இது உண்மைனா திமுக காரங்களை பொறுத்த வரைக்கும் இதான் உண்மைன்றதுக்கு ஆதாரத்தை கொடுக்கணும். அப்படி இல்லையா, இந்த மெட்ரோ ட்ரெயினை வந்து மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லி பிடிச்சி அப்படின்றதுக்கான ஆதாரத்தை நம்ம முதலமைச்சரே வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய இணைய பக்கத்திலே போட்டிருக்கலாம். எப்படியா இருந்தாலும் இது உண்மையா பொய்யா என்று பாஜக காரங்க பார்ப்பாங்க. சாமி தபார் இது வந்து ப்ராஜெக்டை நிராகரிச்சிட்டாங்க, தபார் ஆதாரம் அப்படின்னு முதலமைச்சர் போட்டுக்கலாம் இல்லையா? தமிழ்ல ட்வீட் போட்டிருக்காரு, கூடவே ஆங்கிலத்திலும் ட்வீட் போட்டிருக்காரு. ரெண்டுத்தையும் போட்டவர் கூடவே கொஞ்சம் ஆதாரத்தையும் சேர்த்து போடலாம் இல்ல? ஆனா ஆதாரத்தை சேர்த்து போடலைங்க. ஆனால் உண்மையான ஒரு மனுஷன் காங்கிரஸ்ல இருக்காங்க. அந்த மனுஷனுடைய வீடியோ தான் இன்னைக்கு செமையா இணையதளத்துல வைரல் ஆகி கொண்டு இருக்குது. என்ன வீடியோன்றத நீங்க பார்த்துட்டு வந்துருங்க. கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்தை வந்து மக்கள் தொகை காரணம் காட்டி மத்திய அரசு ரத்து பண்ணிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? நான் வந்து மெட்ரோவுக்கு பெரிய ப்ராப்பரண்ட் கிடையாது. எல்லா ஊருக்கும் மெட்ரோ தேவை கிடையாது. திருச்சிக்கே மெட்ரோ தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நான் மெட்ரோ வந்து எல்லா ஊருக்கும் தேவை. பெரிய பாப்புலேஷன் டென்சிட்டி இருக்கிற ஊருக்கு தான் மெட்ரோ தேவை. இல்லாவட்டி மெட்ரோன்றது பெரிய செலவு பண்ணி அதுக்கு ஒரு இந்த மாதிரி இவ்வளவு பாப்புலேஷன் பெரிய மெட்ரோ, அது மெட்ரோனால என்ன அர்த்தம், பெரிய பெரிய சிட்டிக்கு தான் அது தேவை. மற்ற எல்லா ஊருக்கும் மெட்ரோ தேவையில்லை. அதோட மற்ற வழி இருக்கு. அர்பன் டிரான்ஸ்போர்ட் இம்ப்ரூவ் பண்றதுக்கு, ரோடை இம்ப்ரூவ் பண்ணி பஸ் வசதியை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய வழி இருக்கு. எல்லா ஊருக்கும் மெட்ரோ போடணும்னு அவசியம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் சென்னையை தவிர வேற எங்கேயும் மெட்ரோ தேவை கிடையாதுன்னு தான் நம்ம கார்த்திக் சிதம்பரம் தான். ஏன்னா மதுரையோ கோயம்புத்தூரோ இன்னைக்கு இருக்கின்ற மக்கள் தொகை அடிப்படையில் நாம மெட்ரோ ட்ரெயினுக்காக செலவழிக்கக்கூடிய காசு ஒர்த்து தானா அப்படின்னு தான் யோசிக்கணும். அதே மாதிரி தான் மத்திய அரசாங்கமும் கேட்டிருக்குது. டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ல வந்து மதுரைக்கும் சென்னைக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா 2 மில்லியன் பீப்புள்ஸ் இந்த 2 நகரத்திலும் இருக்கிறாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்கீங்க. ஆனால் மெட்ரோ ட்ரெயின் கொண்டு வருவதற்கும் அதுக்கு செலவழிப்பதற்கும் இது குறைவான மக்கள் தொகை மாதிரி தெரியுது. இது கூடுதலாகத்தான் இருக்கணும் அப்படின்னு மெட்ரோ நிர்வாகமானது குறிப்பிட்டு கோடிக்கணக்கான மக்கள் எங்கே குவிந்திருக்கின்றார்களோ அங்கதான் மெட்ரோ ட்ரெயினை நாம விட்டோம்னா லாபமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதோட இந்த டிபிஆர் வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் சரி செய்து அனுப்பி வையுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, ரயில்வே ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துக்கு துரோகம் இழைக்கிறது பாஜக அரசாங்கம் அப்படின்னு சொல்லுகின்ற போது நம்முடைய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏங்க வந்தே பாரத் ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலே வந்து தமிழகத்துக்கு தான் அதிகமாக விட்டுருக்காங்க. அதனால மெட்ரோ ட்ரெயின் வந்து கொடுக்க மாட்டாங்களா? முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உண்மை எது பொய் எது பார்த்து பேசியிருக்கணும். இப்போ பொதுவெளியில் அவர் தானே அசிங்கப்படுறாரு அப்படின்னு வந்து அரசியலுக்காக பொய்யை போட்டு அது உண்மை என்று நிரூபிக்க பார்க்கிறார் முதலமைச்சர் என்று குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இன்னைக்கு தமிழகத்தை உழுக்கக்கூடிய ஒரு விஷயம் எதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த வீடியோவை பாருங்க. இந்த வீடியோவில் என்ன தெரியுது? ஒருத்தன் ட்ரௌசர் போட்டிருக்கான், ஒருத்தன் வேட்டி கட்டிட்டு இருக்கான், ஆனா கையில கட்ட வச்சிருக்காங்க, உடம்புல எந்த துணியும் இல்லை, ஆனா கொழு கொழு இருக்கிறானுங்க. இதெல்லாம் எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கரூர்ல நடக்குது. ஒருவேளை மழை பெய்கின்ற தருணம், இல்ல நடு நீசில நாய் குளிக்கின்ற தருணம், இல்ல வீட்டுல யாராவது ஓடுற மாதிரி இருக்கிற மாதிரி, இல்ல குழாவுல தண்ணி வெளியில திறந்து விடுற மாதிரி, இல்ல கேட்டு அசைக்கிற மாதிரி, இந்த மாதிரி எந்த ஒரு சவுண்டு கேட்டாலும் சரி கரூர்ல இருக்கக்கூடிய மக்களை பொறுத்த வரைக்கும் கதவு திறந்து வெளியே வந்துடாதீங்க. இந்த மாதிரி மர்மமான நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா கட்டையை வச்சுக்கிட்டு கரூர் முழுவதும் சுட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு காவல்துறையானது எச்சரிக்கை விடுத்து இருக்கிறதாம். சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு கெட்டு போயிருக்கு பாருங்க. இந்த மாதிரி இந்தியாவில் வேற எங்கேயாவது பார்த்திருக்க முடியுமா? மர்ம நபர்களை பொறுத்த வரைக்கும் கட்டையுடன் திரிகின்றார்கள். உடனடியாக காவல்துறை பொறுத்த வரைக்கும் இது எந்த பகுதி, எதுக்காக வந்தாங்க, யாரு என்று ஆராய்ந்து உடனடியாக இவங்களை கைது செய்திருக்க வேண்டும். எதுவும் பீதி அடையாதீங்க. இந்த மாதிரி சுற்றனவங்களை மொத்த பேரையும் கைது பண்ணிட்டோம், நீங்க வழக்கம் போல உங்க வேலையை பாருங்க அப்படின்னு தைரியம் சொல்ல வேண்டிய காவல்துறை வந்து நைட்ல வெளியே வராதீங்கப்பா, எந்த சம்பவம் வீட்டுக்கு வெளியே நடந்தாலும் வீட்டிலே இருங்க அப்படின்னு சொல்லுகின்ற அளவுக்கு தான் இந்த அரசாங்கத்தில் சட்ட ஒழுங்கு கெட்டு போய் கிடக்கிறது. ஆனா இதெல்லாம் திசை திருப்பணும் என்பதற்காகத்தான் ஆனா மோடியை பாடுறா மெட்ரோ ட்ரெயினுக்கு அனுமதி கொடுக்கல அப்படின்னு முட்டு கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள் திமுக இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள். அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்துல சாலினி என்ற 12வது படிக்கின்ற மாணவிய முனிராஜ் என்றவன் கத்தியால குத்தி கொலை பண்ணிருக்கான். என்னத்துக்கு?
காதலிக்கலையா, பின்னாடியே போய் என் காதலை சொல்ல சொல்ல நீ ஏத்துக்கலையே, இனிமே வந்து என் காதலை ஏத்துக்கலன்னா உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துட்டு போய் அந்த பொண்ணை வெட்டி கொலை பண்ணியிருக்கிறான். இதுல பள்ளிக்கு போகின்ற மாணவிகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லை. எதிர்கட்சிகள் அத்தனை பேரும் வந்து திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து யாருக்குமே பாதுகாப்பு கிடையாது. குறிப்பா சிறுமிக்கு பாதுகாப்பு கிடையாது. 2021, 2022, 2023, 2024 கிட்டத்தட்ட இந்த ஒரு 3 அல்லது 4 வருடத்துல 217 சிறுமிகளுக்கு கொடூரங்கள் நிகழ்ந்திருக்குது. அதுல 3 சிறுமிகள் பாலியல் வன்புணர்வு காரணமாக கொலை செய்யப்பட்டிருக்காங்க. 217 சிறுமிகள் கொலை பண்ணியிருக்காங்க. அதுல 3 சிறுமிகள் வந்து பார்த்தீங்கன்னா பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாயிருக்காங்க. இது திமுக ஆட்சியில் நடந்திருக்குது. கடந்த ஆட்சியை விட இந்த ஆட்சியில குற்ற செயலானது அதிகரித்திருக்குது. புள்ளி விவரத்துடன் வந்து பாத்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ்ல இருந்து அதோட எடப்பாடி பழனிசாமி வந்து எல்லாரும் இந்த திமுக ஆட்சியில அனுதினமும் பாலியல் வன்புணர்வுகளும் கொலைகளும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் அதிகரித்திருப்பதை பட்டியலிடுறாங்க. இதை பற்றியெல்லாம் நம்ம முதலமைச்சர் கவலைப்பட்ட மாதிரி தெரியல, இதற்கு எதிராக நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல. ஆனா மெட்ரோ நிர்வாகமானது மெட்ரோ பணிக்கான அனுமதி கொடுக்கல, நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னு பொய்ய போட்டு தன்னுடைய தவறுகளை திசை திருப்பும் விதமாக மோடி வருகின்றார், மோடிக்கு எதிராக ஒரு எதிர்ப்பலை திரும்ப வேண்டும் கோயம்புத்தூர்ல அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூருக்கே மெட்ரோ பணியை வந்து பாத்தீங்கன்னா வழங்கல நம்ம மோடி அப்படின்னு பொய்ய உருட்டுனாங்க. ஆனா பாஜக காரங்க அடுத்த நொடிய களத்துல இறங்கி உன்னுடைய ஆதரவு ஊடகமே பாரியா எந்த அளவுக்கு இந்த மெட்ரோ பணி தொடர்பாக உண்மையை போட்டு உடைச்சிருக்கு, இப்பயா திருந்துங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு மட்டமான அரசியல திசை திருப்புகின்ற அரசியல செய்யாதீங்க. இன்னைக்கு பாஜகவுக்கு ஆதரவு அளிக்காம இருக்கலாம் தமிழக மக்கள், ஆனாலும் தமிழக மக்களை மோடி அவர்கள் கைவிடல. இந்த 13 ஆண்டுகள்ல மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துக்கு 11 லட்சம் கோடிக்கு மேலான பணத்தையும் ப்ராஜெக்டையும் கொடுத்துருக்காரு. ஏன் பொய் சொல்லி திருறீங்க அப்படின்னு பாஜக காரங்க பட்டியலிடுகின்றார்கள். ஸோ பாஜக ஓட்டு போலனா கூட அமைச்சர்கள் 3 பேர் இருக்கிறாங்க தமிழகத்தை சார்ந்தவங்க, அதான் பாஜக அப்படின்னு பெருமைப்படவும் பேசுறாங்க. ஸோ ஓட்டு போட்டு உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க, ஆனா நீங்க மக்களை பத்திரமா காப்பாத்தினீங்களா? அவங்க உயிருக்கோ அவங்க கற்புக்கோ இல்ல பெண்களுக்கான அச்சுறுத்தலுக்கோ எதிராக நீ என்ன பண்ணிருக்கிற, அந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுக்காக நீ என்ன பண்ணிருக்கிற? அப்பான்னு என்ன கூப்பிடுறாங்கன்னு சொன்ன அந்த அப்பா பொறுப்புல இருந்து நீ என்ன பண்ண அப்படின்னு இங்க எதிர்கட்சிகள் கேள்வி கேட்கிறாங்க. ஸோ ஷாலினி என்ற மாணவி காதலிக்க மறுத்ததுனால வெட்டி படுகொலை செய்யப்பட்டதுனால இன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா பதட்டத்தில் இருக்குது. இதை பற்றியெல்லாம் ஏதாவது ஊடகம் பேச மாட்டாங்க. சரி நண்பர்களே, மோடி மீது பழி போட்டாரு, அதை அம்பலப்படுத்திருக்காங்க பாஜக காரங்க. சரி, மோடி வந்திருக்காரு தமிழகத்தை நோக்கி, இன்னைக்கு மீட்டிங்ல என்ன பேசுறாருன்னு பார்த்துட்டு அதை தனி வீடியோவாக பொழுதுக்கு தரேன், இல்லை நாளைக்கு தரேன். நன்றி நண்பர்களே.